இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஐஆர்ஜிசியினுடைய கடற்படை தளபதி அட்மிரல் அலி ரேசா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதனை ஈரானும் ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறது. எங்களுடைய கடற்படை தளபதியை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று. ஈரான் தன்னுடைய ஆன்மீக தலைவராக சுப்ரீம் லீடராக என்னை பதவியேற்றுக் கொள்ளுமாறும் சொன்னார்கள். டிமோனா வரைக்கும் அட்டாக் பண்றான்னா அவனுடைய பலம் எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரியணுமா இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டா வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசக்கூடிய ஒருவராக தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தான் யுஏஇ இருக்கிறாங்களா இல்லையா? யுஏஇனுடைய பாதுகாப்பு போலீஸ் படைப்பிரிவினுடைய உயர் அதிகாரியாக செயல்படக்கூடிய தாஹி கல்ஃபான் என்கிறவர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்பு தான் ரொம்ப ஒரு என்னடா இந்த இப்படி பேசிட்டானங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு 167வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இஸ்ரேலிய அமெரிக்க கூட்டு ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல்கள் ஈரான் மீது ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 27 நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். ஒரு மாதத்தை நெருங்கக்கூடிய இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் வெறும் 3 நாட்களில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை அழித்துவிடும், ஈரானை கைப்பற்றி விடுவார்கள், எல்லாமே முடிந்து போய்விடும் என்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யுத்தம் இன்றைக்கு 27 நாட்களை தாண்டியும் ஈரானுடைய அரச கட்டமைப்பை வீழ்த்த முடியாமல் ஈரானிடமிருந்து வாங்குகிற அடிக்கு மேல் அடியை வேறு விதமான வார்த்தைகளால் சமாளித்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை நம்ம டெய்லி பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு நிலையில ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த தாக்குதல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 2000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் அங்கே கொல்லப்படுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய கட்டிடங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய அங்க பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. மருத்துவமனைகள் தாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பலத்த அழிவு உள்நாட்டுக்குள்ள ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதற்கு ஈக்குவலாக அதற்கு மேலாகவும் ஈரான் இஸ்ரேல் மீதும் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதும் பதிலடி தாக்குதல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த 28 நாட்களாக ஈரானை வீழ்த்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ஆக்கிரமிப்பு படைகள். பொதுவாகவே அமெரிக்காவினுடைய கப்பல் விமானங்களை சுமந்து கொண்டு வரக்கூடிய தாக்குதல் விமானங்களுடைய கப்பல் ஒரு ஏரியாவுக்கு வருதுனாலே அந்த ஏரியாவை நடுங்கி போயிடுவாங்க. நமக்கு தெரியும், வெனிசுவேலாவுக்கு கப்பல்களை அனுப்பியிருந்தார் அமெரிக்க அதிபர். அத்தோட வெனிசுவேலா காலின்னு நினைச்சாங்க. வெனிசுவேலாவுக்குள்ள பூந்து நிக்கோலஸ் மதுரோவை தூக்கிட்டு போனதோட வெனிசுவேலா சரண்டர் ஆயிட்டாங்க. அதனால அந்த யுத்தம் அங்க நடக்கல. இதே மாதிரி எந்த ஒரு ஏரியாவை அவங்க அடக்க நினைச்சாலும் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களை அங்கே அனுப்பி விடுவார்கள். அதற்கு பிறகு ஒரு யுத்தம் ஏற்படும். போர்க்கப்பல் வந்தாலே ஒரு பயங்கரமான சூழல் அங்கே உருவாகிவிடும். ஆனால் ஈரானியர்களோடு மாத்திரம் அவர்களுடைய இந்த வல்லரசு வல்லாதிக்கங்களை காட்ட முடியாமல் தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரானுக்குள்ள நடக்கக்கூடிய தாக்குதல்கள் அவர்களுடைய தளபதிகள் கொல்லப்படுகிறார்கள் என்பதை யாரும் மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ இங்கு ஒன்றுமில்லை. ஒரே நாள் தாக்குதல் 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஆயத்துல்லா அலி ஹாமனியையே அவங்க கொலை செய்திருந்தாங்க. அதற்கு பிறகு அவர்களுடைய உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டார். அவர்களுடைய கொலை பட்டியலில் இன்னும் பல பேர் இருக்கிறாங்கிறதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்படி தலைவர்களை அவர்கள் வீழ்த்தி கொண்டிருந்தாலும் ஈரானுடைய அரச கட்டமைப்பை வீழ்த்த முடியவில்லை. ஈரான் ஸ்டேபிளாகவே நின்று கொண்டிருக்கிறார் என்பதை கவனிக்க முடிகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய சென்டகாம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல இந்த யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ராணுவப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஐஆர்ஜிசியினுடைய கடற்படை தளபதி அட்மிரல் அலி ரேசா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதனை ஈரானும் ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறது. எங்களுடைய கடற்படை தளபதியை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று. கடற்படை தளபதியை தான் இழந்திருக்கிறாங்களே தவிர கடற்படை அவங்க இலக்கலங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய செய்திகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஈரானிடம் இப்போது கடற்படையே கிடையாது, கடற்படை தலைவரும் கிடையாது என பென்டகனுடைய தலைவர் ஹெக்ஸத் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும். எனவே அவங்க கடற்படை தலைவரை கொண்டுட்டாலே கடற்படையே கிடையாது. கடற்படை எத்தனை தடவை தான் நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்றது? யுத்தம் ஆரம்பிச்சு 3வது நாள் ஈரானுக்கு கடற்படையே கிடையாது, ஈரானுடைய கடற்படையில் எல்லா கப்பலையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் 36 கப்பல் அழிச்சதா சொன்னாரு. பிறகு கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து 30 கப்பல் என்று சொன்னாரு. இப்படி ஒவ்வொரு நாளும் வாய்க்கு வந்ததை எல்லாம் வந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு குரூப்பாக அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய ஆட்களும் மாறி இருக்கார். இன்னும் சொல்ல போனா சர்வதேச அளவில் நகைப்புக்குரிய ஒரு ஆளாக அமெரிக்க அதிபரும் அவருடைய ஆட்களும் மாறி இருப்பதை நீங்க பார்க்க முடியும். திடீர்னு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி நீங்க பார்த்திருக்கலாம். மாஸ் மீடியாக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி தான். அவர் காங்கிரஸ்ல பேசும்போது அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, ஈரான் தன்னுடைய ஆன்மீக தலைவராக சுப்ரீம் லீடராக என்னை வந்து பதவியேற்றுக் கொள்ளுமாறும் சொன்னார்கள். ஈரான்காரங்களுக்கு தலை மரகலண்டு போய் கிடக்குதா இப்படி சொல்லி இருந்தா, அல்லது இந்த ஆளுக்கு மரகலண்டான்னு யோசிக்கணுமா இல்லையா? அவங்க ஆன்மீக தலைவர், ஆன்மீகத்துக்கு தலைவர் வச்சிருக்கிறாங்க, அரசியலுக்கு தலைவர் இல்லை. இந்த ஆளை யதார்த்தம் ஒன்று இருக்கணுமா இல்லையா? சின்ன பிள்ளைக்கும் தெரியுமா இல்லையா இந்த ஆள் கிறிஸ்டியன், அவங்க யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஆளை கூட்டு வந்து எங்களுக்கு ஆன்மீக தலைவராக இருங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இந்த ஆளை வந்து முதல்ல மனுஷனாக வைக்கிறதே ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு இடம். ஏன்னா எப்போ என்னத்தை பேசுவான்டே தெரியாது. இவர் ஆன்மீகத்தை சீரியஸாக சொல்கிறார். அந்த ஆள் பார்லிமெண்ட்டில் காமெடியாக எல்லாம் சொல்லலை, சீரியஸாகவே அந்த ஆள் சொல்கிறாரு. கீழே இருக்கிறவன் அத்தனை பேர் கை தட்டுறாங்க. என்னன்னா அந்த மன்னருடைய சபையில் கைதட்டலாட்டி இருந்தால் நம்மளை ஏதாவது பண்ணி விட்டுருவான், அதனால் கைதட்டி தொலைச்சிருவோம் என்கிற விதமாக வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடிய காரியமாக கூட அவர்கள் அதில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னா இந்த ஆளை எந்த இடத்துல வைக்கிறது? இந்த மாதிரி ஒரு காமெடி பீஸுகளாக மாறி இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்க முடியும். அந்த அடிப்பெல்லாம் கடற்படை தளபதியும் இல்லை, கடற்படையும் இல்லை அப்படிங்கிறாங்க. கடற்படையே ஈரானுக்கு இல்லைன்னா ஹொர்முஸில் நீங்கள் ஏன் தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்க? ஹொர்முஸில் அசால்ட்டா கப்பல் போயிட்டு வர முடியுமா இல்லையா? ஹொர்முஸை அவன் வளைச்சு பிடிச்சிக்கிட்டு தாக்குதல் நடத்துறான்னா கடற்படை இல்லாமல் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறானா? அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானை பற்றி இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. மத்திய தொடர்ந்து யுத்தம் நடந்துகிட்டு தான் வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் ஈரானுடைய ராணுவம் பெருமளவில் அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்றாரு. நாங்க ஈரானுடைய ராணுவத்தை பெரிய அளவில் அழிச்சிட்டோம். பெரிய அளவில் அழிச்சிட்டோம்னா எவ்வளவு என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கிட்டத்தட்ட 90% அவர்களுடைய ஏவுகணைகளை அழித்து விட்டோம். ஃபர்ஸ்ட்டுக்கு 80ன்னாரு, இப்போ 90 இருக்கிறாரு. 90% அவர்களுடைய ஏவுகணைகளை அழிச்சிட்டோம்னா 90% அளிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் எப்படி குவைத்தினுடைய அமெரிக்க பேஸை தாக்குகிறார்கள், அவர்கள் எப்படி துபாயினுடைய அமெரிக்கன் பேஸை தாக்குகிறார்கள், அவர்கள் எப்படி கண்டம் விட்டு கண்டம் பாகிற ஏவுகணையை டியாகோ கார்சியா வரைக்கும் தாக்குகிறார்கள், அவர்கள் எப்படி இன்றைக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய டிமோனா மேலே மீண்டும் தாக்குதல் நடத்தினார்கள். எப்படி அந்த 10% வச்சுக்கிட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ டிமோனா வரைக்கும் அட்டாக் பண்றான்னா அவனுடைய பலம் எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரியணுமா இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டா, வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசக்கூடிய ஒருவராக தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரானுடைய ராணுவத்தை பெரும் அளவில் நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொல்லக்கூடியவர் தொடர்ந்து பேசுறாரு. நாங்கள் ஈரானை முழுவதுமாக அழித்து வருகிறோம், அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள், அவர்களால் மீண்டும் எழுச்சி பெறவே முடியாது, ஈரானுக்கு திரும்ப எந்திரிச்சு நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதாம். இப்போது ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நேத்து என்ன சொன்னா இருந்தாலே, நாங்க ஒப்பந்தத்துக்கு எங்களிடத்தில் ஈரான் கெஞ்சி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு. இப்போ யார்கிட்ட கெஞ்சுறா? ஏன்னா உலகத்துக்கே தெரியும் அமெரிக்கா இதில் எவ்வளவு ஃபெயிலியருங்கிறது. அதை மறைப்பதற்காக மீண்டும் மீண்டும் இவர் பேசுறது மட்டுமல்லாம, நாங்கள் அவர்களுடைய கடற்படை விமானப்படை எல்லாத்தையுமே முற்றுமுழுதாக அழிச்சிட்டோம்ங்கிறார். முற்றுமுழுதாக அழிச்சிட்டோம்னா ஈரான் இப்போ காலின்னு அர்த்தம். அப்போ காலின்னா ராணுவத்தில் வெற்றிங்கிறது எப்பன்னு கேட்டா, நாங்க ஜெயிச்சிட்டோம்ங்கிறதல்ல. நான் வந்து இதுவரைக்கும் தோத்துட்டோம்னு சொன்னாங்களா? ஈராக்ல இந்த மாதிரி 27வது நாள் தாண்டும் போது அங்கே ஈராக்கினுடைய அதிபர் கைது செய்யப்பட்டாரு. அத்தோட ஈராக்கு காலிண்டு ஆயிடுச்சு, ராணுவம் கைப்பற்றிச்சு மொத்தமாக அமெரிக்கா. ஈரான்ல அப்படியான ஒரு நிலை நடந்துச்சானா இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. ஆனா இன்னைக்கும் கம்பி கட்டுற கதையெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறாரு. இது இவ்வளவு சீரியஸா பேசுறாருல, அதாவது நாங்கள் ஈரானுடைய கடற்படை அழிச்சிட்டோம், ஈரானுடைய விமானப்படை அழிச்சிட்டோம், ஈரானுடைய ஏவுகணை கேப்பபிலிட்டியில் 90% நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டார்ல. சொன்னதுக்கு பிறகு காமெடியை பாருங்க. அந்த ஆள் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஈரான் எங்களுக்கு ஒரு பரிசு தந்திருக்கிறது. என்ன பரிசுன்னா, பரிசுன்னா எப்படி இருக்கணும்?
இன்றைக்கு 10 எண்ணெய் கப்பல்களை ஹொர்முஸ் வழியாக அனுப்புவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டு 10 பேருக்கு வழி விட்டுருக்கிறாங்க. முதல்ல அவன் வழிவிட்டது உனக்காக இல்லை. அவன் அந்தந்த நாடு, இப்போ மலேசியா சற்று நேரத்துக்கு முன்பதாக மலேசியாவுடைய பிரதமர் அறிவிச்சிருக்கிறாரு, இன்னைக்கு எங்களுடைய 2 கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி தந்தது. அந்த 10ல் 2 மலேசியாவுடையது. இன்னைக்கு பாகிஸ்தான் 2 கப்பல், 10ல் 2 பாகிஸ்தான் 4. இன்னைக்கு இந்தியாவுடைய 2 கப்பல், 10ல் 2 இந்தியாவுடைய 6. அப்போ மொத்தத்தில் 10 கப்பலில் 6 கப்பல் 6 நாடு அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் ஈரானோட பேசி கொண்டு போகிறோம்னு டேக்கியும் அறிவிச்சிருக்கிறாங்க 2 கப்பல். 8 கப்பல்கள், 4 நாடுகளுடைய கப்பல்கள் அந்தந்த நாடு ஈரானோட பேசி இதை செய்யறாங்க. பேசுறது மட்டுமல்ல, கப்பம் கட்ட வேண்டியிருக்கு. இப்போ ஈரானுக்கு காசு கட்டுறாங்க. ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன் அமெரிக்க டாலர் காசு கட்டணும். அமெரிக்க டாலர்கள்னா டாலர்ல கட்டக்கூடாது. $2 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு பெறுமதியான பணத்தை சீனாவினுடைய அவர்களுடைய கரன்சியில் யுவான்ல என்ன பண்ணணும்னு கேட்டால் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி காசை கட்டிட்டு தான் இந்த நாடெல்லாம் கொண்டு போகிறாங்க. இந்த ஆள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டால், பரவாயில்லையே நமக்காக அவன் விட்டுக்கிட்டு இருக்கிறானே, அவர்களுக்கு பரிசாக 10 கப்பல்களுக்கு வழி விட்டார்களாம். இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டேன்னு சொல்லணும். ஜெயிச்சவனுக்கு தோத்து போனவன் பரிசு தருவானா? இவன் தோத்துட்டேங்கிறீங்க, தோத்து போனவன் பரிசு கொடுத்தாலும் அதுவும் எப்படி பரிசு? ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறான். இன்னைக்கு எங்களுக்கு பரிசாக 10 கப்பல்களை அனுப்பி விட்டார்கள். என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் கெத்தான்னு தொலைச்சு விடுவேன்னு சொன்னேன். 100 கப்பல் இன்னைக்கு போச்சா இல்லையா? ஹொர்முஸில் ஒரு நாளைக்கு 1000 கப்பல் போக வேண்டிய இடம் வெறும் 10 கப்பல் போயிருக்குது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு பரிசாக ஈரான் 10 கப்பல்களை அனுப்பி இருக்கிறது. இந்த ஆள் ஜெயிச்சுட்டேன்னு சொல்கிறாரா தோத்துட்டேன்னு சொல்கிறாரா? இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே டிஸ்கவரி சேனலை பார்க்குற மாதிரியே தோணுது. ஏன்னா முழுக்க அப்படி தான் இருக்குது இவருடைய பேச்செல்லாம். இது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியும். அதாவது ஈரான் பரிசு கொடுத்துருக்குதான் அவருக்கு. யாருக்கு யாரா பரிசு கொடுக்கிறது? அதை தாண்டி நமக்கு தெரியும், நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு முக்கியமான செய்தி. நேற்று இரவு நேரங்களில் ஈரான் அமெரிக்காவுடைய F-18 வகையான 18 வகையான ஒரு தாக்குதல் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ஈரான் இந்த யுத்தத்தில் தங்களுடைய முழு பலத்தை அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே தாக்குதல் நடத்த முடியாது, அழிக்க முடியாது என்று சொன்ன F-35 விமானத்தை சுட்டு வீழ்த்தியது ஈரான். சுட்டு வீழ்த்தியது அமெரிக்காவுக்கு பெரிய அவமானகரமானதாக மாறியிருந்த நிலையில் நேற்றைய தினம் அவங்க விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் F-18 வகையான, அது F-35 அளவுக்கு இல்லைன்னா கூட F-16க்கு பிறகு வந்த F-18 ஜெனரேஷனை கொண்ட விமானம், அதுவும் தாக்குதல் விமானம், ரேடாருக்கு சிக்காத விமானம், உச்சகட்ட பலத்தோடு இருக்கக்கூடிய விமானம், அந்த விமானத்தையும் சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் வீடியோவா காட்டுறான், சும்மா சொல்லலை, வீடியோவா காட்டுறான். ஆனால் இல்லை இல்லை எங்கள் விமானம் எதுவும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை, பத்தியா நாங்கள் எப்படி இருக்கோம் தெரியுமா, நாங்கள் சூப்பராக இருக்கிறோமேங்கிற விதமாக மீண்டும் பீலா விட்டு இருக்கிறது அமெரிக்காங்கிறத பார்க்க முடியும். அமெரிக்காவினுடைய உலகமே இதை காட்டுது. அமெரிக்கானால கெத்தன தெரியுமா? F-18, F-16, F-15, F-35 இதுதான் அமெரிக்காவினுடைய பலம். அந்த பலத்தை எல்லாம் காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று அவர்களுடைய உலகத்தில் பலம் வாய்ந்த இன்னும் ஒரு விமானத்தையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலிய அமெரிக்க மோதல் தீவிரமடைந்தால் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு ஹவுத்தீஸ் அறிவித்து இருக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்த ஓர்ல ஹூத்தீஸ் லைனுக்கு வரல, வருவேன்னு சொல்றாங்க, இன்னும் வரல. ஆனா நீங்க இதுக்கு மேலையும் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா எந்த நேரமும் நாங்கள் சண்டை. ஒரு ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறதுல படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஹொர்முஸோட சேர்த்து செங்கடல பாபல் மந்தபையும் மூட வச்சிடாதீங்கிறாங்க. ஹொர்முஸ் மட்டும் தான் இப்போ மூடி இருக்குது. குறைஞ்சபட்சம் சவுதியிலிருந்து நீங்கள் சவுதியில் கிழக்கு பகுதிகளில் இருந்து யான்பு அங்குங்கிறதெல்லாம் பெட்ரோல் எடுக்கிறதா இருந்தால் கூட செங்கடல் வழியாக பாபல் மந்த வழியாக தான் போகணும். இதாவது உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது என்று சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறங்க. நீங்கள் ரொம்ப தடுமாறுனீங்கன்னு சொன்னால் அதையும் நாங்கள் மூடி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஹவுத்தீஸ் தெளிவாக அறிவித்தல் விடுத்திருக்கிறார்கள். அந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று கேட்டால், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAE இருக்கிறாங்களா இல்லையா, UAE-னுடைய பாதுகாப்பு போலீஸ் படைப்பிரிவினுடைய உயர் அதிகாரியாக செயல்படக்கூடிய தாஹி கல்ஃபான் என்கிறவர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்பு தான் ரொம்ப ஒரு என்னடா இந்த இப்படி பேசிட்டானுங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அரபு நாடுகள் இஸ்ரேலோடு இன்னும் ரொம்ப நம்ம நெருக்கம் காட்டணும், இஸ்ரேலோட தான் நம்ம இணைஞ்சு போகணும் சொல்லி வெளிப்படையாகவே பேசியிருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடியும். அரபு, அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளில், குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரிகளில் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய 2 நாடுகள், ஒன்று பஹ்ரைன், இன்னொன்று UAE. அதை தாண்டி ஆல்ரெடி ஆரம்ப காலத்திலேயே ஈஜிப்ட் அவங்களை அங்கீகரிச்சிட்டாங்க. அவங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் கிடையாது,
கிடையாது, அவங்க அவுட் ஆஃப் கல்ஃப்ல இருப்பாங்க. அதே மாதிரி மொரோக்கோ அவங்கள தனி நாடாக அங்கீகரிச்சு, இது மாதிரி உலகத்தில் சில நாடுகள் அவர்களை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறார்கள். சவுதி உள்ளிட்ட பல நாடுகள் இன்னும் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை. இந்த நிலையில தான் யுஏஇனுடைய உயர் போலீஸ் அதிகாரியாக செயல்படக்கூடிய தாகி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அரபு வளைகுடா நாடுகள் இஸ்ரேலோடு தங்களுடைய உறவுகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும். குறிப்பாக வளைகுடா தீபகற்பத்திற்கு அப்பால இருக்கக்கூடிய பிராந்தியத்தினுடைய சக அரபு நாடுகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார். ரெண்டா பிரிச்சு சொல்றாரு, தெளிவா புரிஞ்சுக்கிறங்க. ஒன்னு, கல்ஃப்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல கல்ஃப் அரபு கண்ட்ரிகள், அவுட் ஆஃப் கல்ஃப் அரபு கண்ட்ரிகளோட நீங்க எந்த உறவுகளையும் வைக்காதீங்க, நேரடியாக இஸ்ரேலோட உறவு வைங்க அப்படிங்கிறாரு. அவுட் ஆஃப் கல்ஃப் கண்ட்ரிஸ் அவர் கல்ஃப் அரபு கண்ட்ரிஸ் சொல்றது ஈரானை கிடையாது. ஈரானை விட்டுருங்க, ஈரான் அவர் இதுக்குள்ள ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கு ஈரான் தாக்குதுங்கிறதுனால தான் இதை சொல்றாரு. அவர் என்ன இது சொல்ல வர்ற விஷயம் வேறொன்னு சேர்த்து அவர் சொல்றாரு, தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கல்ஃப்ல இருக்கக்கூடிய அரபு கல்ஃப் கண்ட்ரிஸ், அவுட் ஆஃப் கல்ஃப்ல இருக்கிற அரபு நாடுகளோடு நீங்கள் தொடர்பை வைக்காமல் நேரடியாக இஸ்ரேலோடு உறவு பாராட்டுங்கள் அப்படிங்கிறாரு. அதுக்காக அவர் என்ன காரணத்தை சொல்றாருன்னு பாருங்க. இவர் சொல்லக்கூடிய விஷயத்துல முதலாவது புரிஞ்சுக்கிறங்க, கல்ஃப்ல இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரிஸ் எது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பஹ்ரைன், குவைத், ஓமான், கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ, இந்த 6 கண்ட்ரிஸ் இருக்குது. இவங்க அத்தனை பேரும் இஸ்ரேலோட தான் உறவு வச்சுக்கிறோமா. இது அல்லாத அரபு கண்ட்ரிகளோட, அவுட் ஆஃப் கல்ஃப்ல இருக்கிற அரபு கண்ட்ரிகளோட உறவு வைக்காதீங்க அப்படிங்கிறாரு. இந்த அவுட் ஆஃப் கல்ஃப்ல இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரிஸ் சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அது அதாவது நான் கல்ஃப் அரபு கண்ட்ரிஸாக யார் யார் வருவாங்கன்னு சொல்லி சொன்னா, ஈஜிப்ட், ஈராக், ஜோர்டான், லெபனான், சிரியா, யமன், இந்த 5 நாடுகள் வருவாங்க. இதுக்குள்ள ஈஜிப்ட் மிக முக்கியமான ஒரு பார்ட்டை வகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் எதுக்காக இதை சொல்றாருன்னு கேட்டா, சவுதி அரேபியாவுடைய அலையன்ஸ் ஒன்று இருக்குதுங்க. இப்ப சவுதி அரேபியா யுஏஇயோட சேர மாட்டாங்க, அவங்களுக்குள்ள பெரிய வாய்க்கா தகராறு இருக்குது. சவுதி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலோடையும் சேராம அமெரிக்காவோட அவங்க இருந்தாலும் நேரடியாக இஸ்ரேலை தனி நாடாக அவங்க அங்கீகரிக்கல. அதனால சவுதி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சவுதி, ஈஜிப்ட், டர்க்கி, பாகிஸ்தான், சவுதியோட இருக்கக்கூடிய மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அலையன்ஸுக்கு போறாங்க. அதே நேரத்தில் யுஏஇ என்ன பண்றான்னு கேட்டா, யுஏஇ பஹ்ரைன் இணைஞ்சுக்கிட்டு அடுத்ததாக இஸ்ரேலோட அமெரிக்காவோட மொத்த கூட்டு அப்படிங்கிற மாதிரி போறான். அதனால அவங்க சொல்றாரு, நீங்க எல்லாருமே என்ன செய்யுங்க, சவுதி உள்ளிட்ட எல்லா பேரை சொல்லாம சொல்றாரு, கல்ஃப்ல இருக்கிற எல்லா நாடும் வாங்க நம்ம இஸ்ரேலோட போய் சேர்ந்துக்கிறோம், இஸ்ரேல் தான் நமக்கு பாதுகாப்பு. யாருக்கு யாரா பாதுகாப்பு? எங்க போய் சேர்ந்து வெளிப்படையா சொல்றாங்க பச்சையாக, வாங்க போய் சேர்ந்துக்கிறோம். ஈஜிப்டோட போய் சேராதீங்க, வேற யாரோடையும் போய் சேராதீங்க, கல்ஃபுக்கு வெளியில இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரிஸ் யாரோடையும் போய் சேராதீங்க, மேற்கத்திய நாடுகள் நம்முடைய நண்பர்கள். அவர் சொல்றாரு, மேற்கு நாடுகள் இஸ்ரேல் எல்லாம் நம்முடைய நண்பர்களாம், நம்முடைய சகோதரர்கள் என்று அழைப்பவர்கள் நம்மிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்பதையும் இந்த யுத்தம் நிரூபித்திருக்கிறது. என்னன்னா, ஈஜிப்ட், பாகிஸ்தான், துருக்கி எதுவுமே ஈரானோட சண்டைக்கு போகல. முதல்ல நீ போனியா சண்டைக்கு? நீங்களே ஈரானோட சண்டைக்கு போகல, அப்ப அவன் எதுக்குடா சண்டைக்கு போறான்? இவங்களுக்கு அடிக்க துப்பு இல்லை, நீங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தானே அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தமா? இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடிக்கிறான்ல, நீங்களாம் அடிக்காம இருக்கிறீங்க ஈரானுக்கு, இஸ்ரேலும் அமெரிக்கா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், எனவே நாங்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்போம். எவ்வளவு கேவலமான உச்சகட்ட திமிரு பிடிச்ச ஒரு பேச்சாக இருக்கும். முழு இஸ்லாமிய உம்மத்தையும் கொண்டு குழி தோண்டி புதைக்கிற ஒரு பேச்சை இந்த ஆள் பேசியிருக்கிறது மட்டுமல்லாம, நம்மோட இணக்கமாக பழகி நம் மீது அனுதாபம் காட்டும் சக முடியாட்சி நாடுகளை தவிர நம்மளோட இணக்கமா சில அரசர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாடுகள் இருக்குதான். எது? பஹ்ரைன் இருக்குது, மன்னர் இருக்கிறார்ல, பஹ்ரைன் இருக்குது, இவங்களோட இணைஞ்சு போகிற குவைத் இருக்குது, இந்த மாதிரி ஜோர்டான் இருக்குது, இந்த மாதிரி நாடுகளை தவிர, ஓமான், இந்த மாதிரி நாடுகளை தவிர வேறு யாரோடையும் நம்ம சேர்ந்து போகக்கூடாதுங்கிற விதமாக அவர் சொல்றாரு. முதல்ல நீங்க ஈரானோட சண்டைக்கு போனீங்கன்னாலே உங்களுடைய மன்னராட்சி காலியா போயிடும். அதை தக்க வச்சுக்கிறதுக்காகத்தான் போகாமலே இருக்கிறாங்க. அதை தாண்டி ஈரானுக்கு எதிரான போருக்காக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் இவர் பெரிய அளவில் பாராட்டி பேசியிருக்கிறார் அந்த அறிக்கையிலங்கிறத தாண்டி, பிராந்தியத்தில் பாரசீகத்தினுடைய ஆதிக்கத்தை ஆதரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அழிவு இயந்திரங்களை அகற்றுவதற்கு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. பாரசீகத்தை வீழ்த்துறதுக்கு தான் அவங்க தாக்குதலை நடத்துறாங்க. நம்ம அப்போ அவங்களோட தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி
எவ்வளவு ஒரு பச்சையான பேச்சை இன்றைக்கு யுஏஇனுடைய உயர் பாதுகாப்பு அதிகாரி விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய படைகள் நகர்த்தப்பட்டு வருகிறது, மீண்டும் ஈரானை நோக்கி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடங்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஹொர்முஸ் ஜலசந்தியில் ஈரான் தன்னுடைய பிடியை ரொம்பவே இறுக்கிக்கிட்டு இருக்கு. ஹொர்முஸை நோக்கி ஈரான் மேலதிக தரைப்படைகளையும் அனுப்பி கொண்டிருக்கிறார். அதே நேரம் ஒரு நடைமுறை சுங்கச்சாவடி ஒன்றையும் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பணம் கட்டாம யாரும் சைனாவினுடைய கரன்சில பணம் கட்டாம ஹொர்முஸ்ல இருந்து யாரும் கப்பல்களை கொண்டு போக முடியாது என்கிற நிலையில வாஷிங்டனும் என்ன பண்றாங்க, அமெரிக்காவும் தற்போது படைகளை தரைப்படைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஹொர்முஸை நோக்கி என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு. யுஎஸ்எஸ் ட்ரிபோலி என்ற தரை கடல் படை தாக்குதலை நடத்தக்கூடிய கிட்டத்தட்ட 2500 கடற்படை வீரர்களோடு தற்போது ஈரானை நோக்கி ஒரு கடற்படை தரைப்படை இணைந்த ஒரு ராணுவ குழு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கான காரணம் அவருடைய கார்க் என்கிற தீவை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சி என்று சொல்லப்படுகிறது. ஈரானுடைய கார்க் தீவுல தான் 90% பெட்ரோலியம் இருக்கு. அங்கிருந்து அவங்க பிசினஸ் பண்றாங்க. அதை கைப்பற்றி விட்டாலே ஈரானை கைப்பற்றினதுக்கு சமனாகிரும். எனவே அதை போய் தரைப்படையாக நம்ம பிடிப்போம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த படைகள் அனுப்பி இருக்கிறது. மட்டுமல்லாமல் 82வது வான்வழி படையைச் சேர்ந்த 1000 வான்படை விமானப்படையைச் சேர்ந்த வீரர்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாக இருக்கு. மொத்தத்தில் 3500 ராணுவத்தை கார்க் தீவுகளை நோக்கி அமெரிக்கா நகர்த்தி வருகிறார். அதே நேரம் ஈரானும் அவர்களுடைய ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கியமான படைப்பிரிவுகளை கார்க் தீவுகளை நோக்கி நகர்த்தி கொண்டே வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் எந்த ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டாலும், இப்போ ஒரு யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஈரான் அதற்கு சம்மதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் சில திருத்தங்களோடு சம்மதிப்பதற்கு அவர்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கைகள் மேற்கு தரப்புகளிடத்தில் இருக்கிறது. ஈவன் பாகிஸ்தானும் அதை நம்புறாங்க. எனவே சில திருத்தங்களோடு இந்த சமாதான உடன்படிக்கை வரலாம் என்கிற நம்பிக்கைகள் துளிர்விடக்கூடிய இந்த சூழல்ல எந்த ஒரு யுத்த நிறுத்தம் வந்தாலும் அந்த யுத்த நிறுத்தம் ஈரான் யுத்த நிறுத்தம் என்கிறது மட்டுமல்ல, ஈரான் பிளஸ் லெபனான் என்ற ரெண்டுலையும் தான் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதுனால லெபனான்லையும் சேர்த்து தான் யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்கிற ஒரு தெளிவான ஒரு செய்தியை ஈரான் சொல்லி இருக்கிறது. ஆல்ரெடி அவங்க ஹிஸ்புல்லாக்களுக்கு சொல்லிட்டாங்க, யுத்த நிறுத்தம் வந்து அவங்களை தனியாக விட்டுட்டு நாங்கள் மட்டும் எங்களுக்கு மட்டும் யுத்த நிறுத்தம் போக மாட்டோம், நீங்கள் மட்டும் தனியாக சண்டை பிடிக்கிற அளவுக்கு நாங்கள் விட்டுற மாட்டோம், உங்களுக்கு சேர்த்து தான் நாங்கள் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி ஹிஸ்புல்லாக்களுக்கும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற. அதே நேரம் தொடர்ந்து அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்துவதற்காக அமெரிக்காவுடைய தளங்கள் அமெரிக்கர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் துல்லியமாக ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்து வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. மேலதிகமாக சற்று நேரத்துக்கு முன்பதாக மீண்டும் இன்றைக்கு ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக 82வது அலை தாக்குதல்கள் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தாக்குதல்களில் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி ஹைஃபா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய முக்கிய மையங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல்கள் நடத்துகிறது. ஹைஃபாவில் போர் விமானங்கள், இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் எரிபொருள் ஏற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் தொட்டிகள், பெட்ரோலிய வசதிகள் எல்லாம் இன்றைக்கு ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கிழக்கு மத்திய தரை கடலில் இஸ்ரேலுடைய கப்பல்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகள் மேலேயும் இன்றைக்கு ஈரான் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இப்படி இன்றைக்கு ஏகப்பட்ட முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.